Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நாம இந்த வீடியோல 8051 மைக்ரோ கண்ட்ரோலருடைய ஆர்க்கிடெக்சர் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பஸ், அதாவது டேட்டா பஸ் சொல்லுவோம். 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கக்கூடிய இன்டர்னல் டேட்டா பஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பஸ் நீங்கள் வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா மற்ற பிளாக்ஸ்லாம் வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐஓ போர்ட்ஸு. டோட்டலாக 8051 மைக்ரோ கண்ட்ரோலரில் 4 ஐஓ போர்ட் இருக்குது. போர்ட் 0, போர்ட் 1, போர்ட் 2, போர்ட் 3. ஸோ அதுதான் இப்போ நான் உங்களுக்கு இந்த இடத்துல போட்டிருக்கேன். போர்ட் 0, போர்ட் 2, போர்ட் 1 அண்ட் போர்ட் 3. ஸோ மேலே வந்து போர்ட் 0 அண்ட் போர்ட் 2, கீழே போர்ட் 1 அண்ட் போர்ட் 3 இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸ், அதாவது இதிலிருந்து தான் வந்து ஐஓ பின்ஸ் வெளியில் வரும். பட் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பிளாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேட்ச்னு சொல்லுவோம். அப்போ ஒவ்வொரு போர்ட்டுக்கும் ஒவ்வொரு லேட்ச் தனித்தனியாக இருக்கும். போர்ட் 0 லேட்ச், போர்ட் 2 லேட்ச், போர்ட் 1 அண்ட் போர்ட் 3னுடைய லேட்ச். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் டேட்டா பஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கும். அந்த டயக்ராம் தான் இது. ஸோ இப்போ 4 ஐஓ போர்ட்ஸ் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெமரிஸ். 8051 மைக்ரோ கண்ட்ரோலரில் 2 மெமரி இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரேம், இன்னொன்று வந்து ரோம். ரேம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா மெமரி, ரோம் அப்படின்றது ப்ரோக்ராம் மெமரி. ரேம், அப்போ ரேம் அக்சஸ் பண்ணுறதுக்கு ரேம் அட்ரஸ் ரெஜிஸ்டர்னு சொல்லுவோம். அதாவது ரேமை ரீட் பண்ணுறது, ரைட் பண்ணுறது, அப்புறம் அதில் அந்த மெமரி, அதாவது ரேம் அட்ரஸை வந்து ரீட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேம் அட்ரஸ் ரெஜிஸ்டர்னு சொல்லுவோம். அதே போல் ரோமுக்கு இருக்குது. ஸோ இங்கே இடத்துல ரோம் அல்லது ப்ரோம் இருக்கும் உள்ள. எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன் மெமரி இருக்கலாம். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்ரஸ் ரெஜிஸ்டர் இருக்கணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் அட்ரஸ் ரெஜிஸ்டர். ஸோ ஏன் நம்ம சொல்கிறோன்னா, ஏன்னா ரோமில் தான் வந்து நமக்கு வந்து ப்ரோக்ராம் ஸ்டோர் ஆகும். அதனால் நம்ம ரோம் அட்ரஸ் ரெஜிஸ்டருக்கு பதிலாக நம்ம ப்ரோக்ராம் அட்ரஸ் ரெஜிஸ்டர்னு சொல்லலாம். அப்போ இன்பில்ட்டாக வந்து 4 கிலோபைட்ஸ் ஆஃப் ரோம் இருக்குது, அதாவது ப்ரோக்ராம் மெமரி. அதே போல் ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 128 பைட்ஸ் ஆஃப் ரீட் ஒன் ரேண்டம் அக்சஸ் மெமரி இருக்குது, அதாவது டேட்டா மெமரி இருக்குது. ஸோ இது வந்து மெமரி பிளாக். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்ஸ். பேசிக் ரிஜிஸ்டர் 2 இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ ரிஜிஸ்டர் அண்ட் பி ரிஜிஸ்டர். ஸோ ஏ ரிஜிஸ்டர் நம்ம என்ன சொல்கிறோம், அக்யூமுலேட்டர்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பி ரிஜிஸ்டர். இந்த அக்யூமுலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎல்யூ ஆப்ரேட் பண்ணும்போது இந்த அக்யூமுலேட்டர் ஏ ரிஜிஸ்டர் வந்து யூஸ் பண்ணிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏ ரிஜிஸ்டர் மட்டும் இல்லாமல் 2 டெம்பரரி ரிஜிஸ்டர் அல்லது ஒர்க்கிங் ரிஜிஸ்டர்னு சொல்லுவோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎல்யூ வந்து யூஸ் பண்ணி அரித்மெட்டிக் லாஜிக்கல் ஆப்ரேஷனை வந்து அது செய்யும். ஸோ அந்த 2 ரெஜிஸ்டர் தான் டெம்பரவரி 1 அண்ட் டெம்பரவரி 2 ரெஜிஸ்டர். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஏஎல்யூ கூட கனெக்ட் ஆகிருக்குது. ஸோ ஏஎல்யூ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டாவை, இப்போ உதாரணத்துக்கு 2 நம்பர் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணி ரிசல்ட்டை திரும்ப அக்யூமுலேட்டரில் அது ஸ்டோர் பண்ணிடும். அப்போ அந்த ரிசல்ட்டினுடைய ஸ்டேட்டஸை வந்து இன்னொரு ரிஜிஸ்டரில் வந்து ஸ்டோர் பண்ணும். அந்த ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்ட். ஸோ அது கூடயும் வந்து ஏஎல்யூ கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ பிஎஸ்டபிள்யூன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்ட் அல்லது ஃப்ளாக் ரெஜிஸ்டர்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பாயிண்டர். ஸ்டாக் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா ரேமினுடைய ஒரு பார்ட் தான் வந்து அதாவது பார்ட் ஆஃப் த ரேம் சொல்லுவோம். ரேமினுடைய ஒரு பகுதியை நம்ம ஸ்டாக்குன்னு சொல்லுவோம். அந்த ஸ்டாக்கினுடைய டாப் மேல் பகுதியை வந்து பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரெஜிஸ்டர் தான் ஸ்டாக் பாயிண்டர். இது வந்து ஒரு 8 பிட் ரெஜிஸ்டர். ஸ்டாக் பாயிண்டர் வந்து ஒரு 8 பிட் ரெஜிஸ்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில எஸ்எஃப்ஆர்ஸ் இருக்குது, ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டர்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் அந்த பாக்ஸில் உங்களுக்கு போட்டிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா பிகான்னா பவர் கண்ட்ரோல் ரெஜிஸ்டர், எஸ்கான் சீரியல் போர்ட் கண்ட்ரோல் ரெஜிஸ்டர் அல்லது சீரியல் கம்யூனிகேஷன் கண்ட்ரோல் ரெஜிஸ்டர்னு கூட நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் டிமோட் டைமர் மோட் கண்ட்ரோல் ரெஜிஸ்டர், டைமர் மோட் ரெஜிஸ்டர். டிகான்னா டைமர் கண்ட்ரோல் ரெஜிஸ்டர். டைமர் ஆப்ரேட் பண்ண டைமராக ஒர்க் ஆகும்போது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ரெஜிஸ்டர் டிகான் ரெஜிஸ்டர், டிகான் அண்ட் டிமோட். நெக்ஸ்ட் 2 டைமர் இருக்குது நம்மக்கிட்ட. 2 டைமர் T0 அண்ட் T1. அந்த 2 டைமர் ரெஜிஸ்டரும் 16 பிட் ரெஜிஸ்டர். எப்படி உங்களுக்கு ஸ்பிட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 பிட் ரெஜிஸ்டர் 8 பிட் ரெஜிஸ்டர் ஸ்பிட்டாக இருக்குது. அதாவது T0 அப்படின்றது ஒரு 16 பிட். இது ஹையர் 16 பிட், ஹையர் 8 பிட்டாகவும் லோயர் 8 பிட்டாகவும் உங்களுக்கு ஸ்பிட் ஆகிருக்குது. அதனால தான் நம்ம TL0 TH0 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே போல் டைமர் 1 ரெஜிஸ்டர் TH1 அண்ட் TL1. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா, அதாவது இது 4மே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமர் ரெஜிஸ்டர் TH0 TL0 TH1 TL1. நெக்ஸ்ட் SBUF. ஸோ SBUFன்றது சீரியல் டேட்டா பஃபர்னு சொல்லுவோம். சீரியல் கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ரெஜிஸ்டர் தான் இந்த SBUF ரெஜிஸ்டர்.
இப்போ நம்ம வந்து சீரியல் கம்யூனிகேஷன் செஞ்சுட்டு இருக்கும்போது டேட்டாவை ரிசீவ் பண்ணுறோம். அப்போ ரிசீவ் பண்ணக்கூடிய டேட்டா இந்த SBUFல தான் வந்து ஸ்டோர் ஆகும். அதே போல் நாம் டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். மைக்ரோ கண்ட்ரோலர்லேருந்து அவுட் சைட் வேர்ல்டுக்கு நம்ம வந்து டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணும் போதும் இந்த SBUF ரெஜிஸ்டர்லேருந்து தான் டேட்டாவானது டிரான்ஸ்மிட் ஆகும். இங்கே நம்ம ஒரு SBUF தான் போட்டிருக்கோம். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார ரெண்டு SBUF இருக்கும். ஒன்று வந்து ரிசீவ் பண்ணுறதுக்காகவும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காகவும் இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஷிஃப்ட் ரெஜிஸ்டர். இது வந்து ஒரு 8-பிட் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர். SBUFன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா 8-பிட், இது 8-பிட் ரெஜிஸ்டர் தான். 8-பிட் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர். ரிசீவ் பண்ணும்போது ஒரு ரெஜிஸ்டரும், அதே போல் அதாவது ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் 8-பிட் ஷிஃப்ட் ரெஜிஸ்டரும், டிரான்ஸ்மிட் பண்ணும்போது ஒரு ரெஜிஸ்டரும் இருக்கும். பட் இங்கே நம்ம ஒரு SBUF தான் நம்ம ஜென்ரலாக படிப்போம். பட் உள்ளுக்குள்ள ரெண்டு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐஇன்றது இன்டரப்ட் எனேபிள் ரெஜிஸ்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டரப்ட் சிக்னல் நம்மக்கிட்ட வந்து 5 இன்டரப்ட் இருக்குது. 8051 மைக்ரோ கண்ட்ரோலரில் 5 இன்டரப்ட் சோர்ஸ் இருக்குது. அந்த இன்டரப்ட் சோர்ஸை வந்து எனேபிள் பண்ணுறதுக்கும் டிசேபிள் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகக்கூடிய ரெஜிஸ்டர் தான் இன்டரப்ட் எனேபிள் ரெஜிஸ்டர். நெக்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக வந்து இன்டரப்டினுடைய ப்ரியாரிட்டியை வந்து நம்ம டிஃபைன் பண்ணக்கூடிய ரெஜிஸ்டர் இன்டரப்ட் ப்ரியாரிட்டி ரெஜிஸ்டர். ஸோ அப்போ ஐஇ அண்ட் ஐபி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இன்டரப்ட் ஹேண்டில் பண்ணும்போது யூஸ் ஆகக்கூடிய ரெஜிஸ்டர் இந்த ரெண்டு ரெஜிஸ்டர் ஐஇ அண்ட் ஐபி. ஸோ நெக்ஸ்ட் இந்த பிளாக் கோட் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் 3 வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கனெக்டாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா போர்ட் 3 வந்து உங்களுக்கு ஆல்டர்னேட் ஃபங்க்ஷன் செய்யக்கூடிய பின் வந்து அங்கே தான் இருக்குது. அதாவது RxD, TxD, T0, T1, INT0, INT1, ரீட் ரைட். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா ஆல்டர்னேட் ஃபங்க்ஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்ட் 3ல இருக்குது. அதனால இந்த போர்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாகவே இந்த PCON, SCON, TCON, Tmode இந்த ரெஜிஸ்டர் இந்த பிளாக் கூட கனெக்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல சைடில் இருக்க பாருங்க பஃபர் இருக்கு. பஃபர், அதுக்கப்புறம் வந்து ப்ரோக்ராம் கவுண்டர் அண்ட் ப்ரோக்ராம் கவுண்டர் இன்க்ரிமெண்டர். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய ப்ரோக்ராமை நம்ம ரோமில் தான் ஸ்டோர் பண்ணியிருப்போம். அந்த ப்ரோக்ராம் எங்கே ஸ்டோராக இருக்கோ அந்த ப்ரோக்ராம் ஸ்டோராக இருக்கக்கூடிய ரோம் மெமரி அட்ரஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ரெஜிஸ்டர் தான் ப்ரோக்ராம் கவுண்டர். அந்த வார்த்தையிலே இருக்குது பாருங்கள் ப்ரோக்ராம் கவுண்டர். இது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிடும். அந்த இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்கான இங்கே இருக்கக்கூடியது தான் பிசி இன்க்ரிமெண்டர். இது வந்து ஒரு 16-பிட் ப்ரோக்ராம் கவுண்டர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16-பிட் ரெஜிஸ்டர். இதே போல் ரேமில் ஸ்டோராக இருக்கக்கூடிய டேட்டாவை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பாயிண்டருக்கு பேர் தான் டேட்டா பாயிண்டர். ஸோ அதான் டிபிடிஆர்னு சொல்லுவோம். அப்போது ரேமினுடைய மெமரி அட்ரஸை ஹோல்ட் பண்ணியிருக்கக்கூடிய ரெஜிஸ்டர் டிபிடிஆர். இதுவும் 16-பிட் ரெஜிஸ்டர் தான். அப்போ ப்ரோக்ராம் கவுண்டர் 16-பிட் ரெஜிஸ்டர் தான், டேட்டா பாயிண்டரும் 16-பிட் ரெஜிஸ்டர் தான். ப்ரோக்ராம் கவுண்டர் வந்து எதுக்குன்னா ரோமினுடைய மெமரி அட்ரஸை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குது அல்லது ஹோல்டு பண்ணிட்டு இருக்குது. டேட்டா பாயிண்டர்ன்றது ரேமினுடைய அட்ரஸை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு அல்லது பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குது. ஸோ இது ரெண்டு முக்கியமான ரெஜிஸ்டர் பிசி அண்ட் டிபிடிஆர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பிளாக் வந்து டைமிங் அண்ட் கண்ட்ரோல் பிளாக், அல்லது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டரும் உள்ளே இருக்குது. டைமிங் அண்ட் கண்ட்ரோல்னு பார்த்தீங்கன்னா ரீசெட் பின்னு, அதுக்கப்புறம் வந்து ஏஎல்இன்னா அட்ரஸ் லேட்ச் எனேபிள் சிக்னல். ஸோ இது எல்லாமே வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய பிளாக் தான் வந்து டைமிங் அண்ட் கண்ட்ரோல் பிளாக். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆசிலேட்டர். ஸோ இந்த ஆசிலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோ கண்ட்ரோலர் ஒர்க் ஆகிறதுக்கு தேவைப்படக்கூடிய கிளாக் ஃப்ரீக்வன்சி ஜென்ரேட் பண்ணி தரக்கூடியது தான் வந்து ஆசிலேட்டர். ஸோ இங்கே யூஸ் பண்ணக்கூடிய ஆசிலேட்டர் வந்து கிறிஸ்டல் ஆசிலேட்டர். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து பின் டயக்ராமில் பார்த்துருப்போம். XTAL1 அண்ட் XTAL2 19th and 18th பின்னு. ஸோ இதில் தான் நம்ம வந்து கிறிஸ்டலில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ கிறிஸ்டலினுடைய ஒரு எண்டை வந்து XTAL1லையும் இன்னொரு ரெண்டு XTAL2லையும் கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அது வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி, அதாவது சிக்னலை ஜென்ரேட் பண்ணி தருது, அதாவது கிளாக் ஃப்ரீக்வன்சி நம்ம சொல்கிறோம். ஸோ இங்கே டைமிங் அண்ட் கண்ட்ரோல் பிளாக்ல யூஸ் ஆகக்கூடிய சிக்னல் வந்து இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த 4 போர்ட்லேயும் வந்து ஒவ்வொரு போர்ட்லையும் 8 பின் இருக்குது. டோட்டலாக வந்து 32 IO பின்ஸ் இருக்குது. ஸோ பாருங்கள், போர்ட் 0ல் ஒரு 8 பின்ஸ் இருக்குது. அதே மாதிரி போர்ட் 2, போர்ட் 3 அண்ட் போர்ட் 1. ஸோ இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா 8 IO பின்ஸ் இருக்குது. டோட்டலாக 32 IO பின்ஸ். ஸோ அதே போல் PSEN ப்ரோக்ராம் ஸ்டோர் எனேபிள் சிக்னல், ALE சிக்னல், எக்ஸ்டர்னல் அக்சஸ் சிக்னல், ரீசெட் சிக்னல். ஸோ இது எல்லாமே வந்து டைமிங் அண்ட் கண்ட்ரோல் பிளாக்ல இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்கிடெக்சர் ஆஃப் 8051 மைக்ரோ கண்ட்ரோலர்.